அப்பா எக்ஸாம் டைம் ஆயிடுச்சுப்பா, இன்னும் எவ்வளோ நேரம்? நீ வேற கொஞ்சம் இருமா. நீ தான் பென்சில் வேணும் பேனா வேணும்னு நிற்க சொன்னேன். இப்போ பார்த்தியா வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேது. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இதுக்கு மேலே வெயிட் பண்ணா என்ன நாளைக்கு எக்ஸாம் தான் நீங்கள் கூப்பிட்டு போவீங்க. நான் ரேப்பிடோ பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. அதுவும் சரிதான். இந்த சனியை இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஏதோ பெருசாக செலவு வைக்கும் போல. ரேப்பிடோ நீ புக் பண்ணுறியா நானே புக் பண்ணுவா? இல்லைப்பா, நானே புக் பண்ணிட்டேன். வண்டி வந்துட்டுருக்கு, நீங்கள் கிளம்புங்க. ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஓகே வாங்க. அப்பா வண்டி வந்துச்சு, நான் கிளம்புறேன். எது அந்த பைக்கா? என்னம்மா ஆட்டோ புக் பண்ண சொன்னால் பைக் புக் பண்ணியிருக்க? அப்பா ஆட்டோவில் போனால் டிராஃபிக்கில் லேட் ஆகும்பா, அதான் பைக்கை புக் பண்ணேன். அதுக்குன்னு முன்ன பண்ண தெரியாதுன்னு கூட பைக்கில் போவியா? அப்பா அதெல்லாம் நான் சேஃப்டியாக போய்ப்பேன். எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. அப்போ நான் ஃபெயில் ஆனால் பரவாயில்லையா உங்களுக்கு? சரிம்மா பார்த்து போ. பாய். ஓகே பாய்ப்பா. பார்த்து. வண்டியை வேறு எங்கே ரிப்பேர் கொடுறதுன்னு தெரில, எவ்வளோ செலவாகும்னு தெரில. எல்லாம் என் நேரம். என்னாச்சு சார் வண்டிக்கு? என்னன்னு தெரிலப்பா, திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஹலோ, வேடிக்கை பார்த்தது போதும், நீங்கள் டைம் ஆச்சு, வண்டி எடுக்கிறீங்களா? 1432. ஓகே பாய்ப்பா. சரி ஓகேம்மா, காலேஜ் போயிட்டு ஃபோன் பண்ணு. ஓகேப்பா, பார்த்து பத்திரம். பாய். மணி நிறுத்து. ஏன் என்னாச்சு? மணி நிறுத்துன்னு சொன்னேன். ஏன் என்னாச்சு? அங்கே நான் ஸ்பீடு பிரேக் இருந்தது நான் பார்க்கல. நான் அதுக்கு அடிக்கல. அப்புறம் ஏண்டா, நானே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியாவது பார்த்துணுன்னு பிளான் போட்டு நல்லா அந்த வண்டியை ரிப்பேர்னு எங்கள் அப்பாவை நம்ப வச்சு ரேப்பிடோ புக் பண்ணுறேன்னு சீன் கிரியேட் பண்ணி உன்னை வர வச்சு உங்க கூட வண்டியில் போகலான்னு நினச்சா நீ கீ ஆஃப்ல இருக்குன்னு எங்கள் அப்பாவை கண்ணில் சிக்னல் காட்டி என்னை மாட்டி விட பார்க்குறியா? அதுக்கு தான் அந்த அடி. ஏய் போதுண்டி, வலிக்குதுடி. உங்க அப்பா நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. சாவி ஆஃப்ல கூட தெரியாம வண்டி கிக்கிற போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். அப்பேற்பட்ட அம்மாஞ்சி அப்பாவுக்கு இப்பேற்பட்ட ஃப்ராடு பொண்ணா பிறந்திருக்க பத்தியா? யாரு நான் ஃப்ராடா? ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது உங்க மூஞ்ச பார்க்கணும்னு நினச்சல, எனக்கு இது தேவைதான். ஏய் சாரிடி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஃப்ராடு கிட்டலாம் ஒன்றும் பேச வேணாம் சார். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. பத்தலன்னா நான் இறங்கினோன்னு 100 தோப்பு கண்ணு போட்டுமா? சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே. நான் ரேபிடோ ஓடுறது உனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது பத்தியா? அது எப்படி? உங்க அப்பா முன்னாடி உன்னை வண்டியில் உட்காரச்சு கூட்டு போறேன். ஆனா உங்க அப்பாவில் என்ன ஒன்றும் பண்ண முடியல பத்தியா? பயங்கரம் பாஸ். ஆனால் பிளான் என்னோடது, ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம், அப்பா கால் பண்ணுறேன். ஹலோ சொல்லுங்கப்பா. என்னம்மா காலேஜ் போயிட்டியா? நான் காலேஜ் வந்துட்டேன்ப்பா. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா? அடாதையம்மா கேட்குறேன். நான் கூட அந்த வண்டி பெருசாக செலவு வைக்குமோன்னு பயந்துட்டேன். வெறும் 500 ரூபாய் சிம்பிளாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டான். இந்த மெக்கானிக் நல்ல வேலை தெரிஞ்ச பயிலாக இருப்பான் போல. 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்டான். சரி அதை விடுமா, நீ எக்ஸாம் முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துரு. ஓகேப்பா. சரி டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஏய் சாரிடா, வீட்டிலேருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுக்கோங்க. சாரி. சரி பரவாயில்ல, விட்டுறீ. என்னாச்சு, சோகமாக இருக்க? ஓ அப்படியா? சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, காலையிலே சாப்பிட்டு வந்துட்டேன். சரி கிளம்பலாமா? கார்த்திக், இப்போலாம் நீ என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. நான் என்னடி கொண்டு போய் சொன்னேன்? என் மேலே சத்தியமாக சொல்லு, நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவா, அதனால் பேமெண்ட் இன்னும் வரல, அதான் சாப்பிடலை. ஆமாம், சாப்பிடல எப்படி கண்டுபிடிச்ச? ஏன் உன் ஃபேஸை பார்த்தாலே நீ சாப்பிட்டியா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாதா? உன் மூச்சு காற்று வச்சு நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியும். புரியுதா? செலவுக்கு காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? அதுக்கு சாப்பிடாம கூட இருப்பியா? ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? ஏய் அப்படி இல்லடி, கேட்கறது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட கேட்க என்னடா குச்சம்? புருஷனை மட்டும்தான் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுமா? ஏன் பொண்டாட்டி புருஷனை செலவு பண்ணக்கூடாதா? ஏய் என்ன சொன்ன? அதான் கேட்டுச்சுல, அப்புறம் இனி எப்போ என்ன வேணாலும் எனக்கு உனக்கு நான் இருக்கேன். புரியுதா?
சரி வா சாப்பிடலாம். இந்தா. எனக்கு வேண்டாம். ஏன் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? மாட்டேன். அதான் ஏன்? பொண்டாட்டி கையால் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன். ஓடை துள்ளல் நீயானாலும் ஓசை நானல்லோ ஓர் மின்னல் நானானால் என் மேகம் நீ அல்லோ மாலை திங்கள் நீயானாலும் கோலம் நானல்லோ காலம் வந்தாலே என் கூடல். அம்மா உனக்கு காலேஜ் டைம் ஆச்சுல, சரி வா போகலாம். ம். ஹலோ. மகா, உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சுடி. நீ எப்போ தாண்டி உன் வீட்டை விட்டு வெளில வருவ? சாருக்கு நான் மார்னிங் சொன்னது புரியல போல இருக்கு. அதாவது சார், எனக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கா. ம் ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நடுவில் ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுப்பாங்களா. ம் ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு தான் நான் வெளியே வருவேன். அப்போ தான் சார் என்னை பார்க்க முடியும். ஓகேவா? புரியுதுங்களா? நான் போய் படிக்கட்டுமா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்னடா? உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுடி. எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும். அப்படிங்களா சார்? அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நேராக என் வீட்டுக்கு வருவீங்களா, உங்கள் மாமா கிட்ட பர்மிஷன் கேட்பீங்களா, என்ன வெளில கூட்டு போவீங்களா? சரிங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. ஏய் ஒரு நிமிஷம் இரு, யாரோ கதவு தட்டுறாங்க. கட் பண்ணி லைனில் இரு, நான் வரேன். ஹைடி பொண்டாட்டி, ஏய் இங்கே எதுக்குடா வந்த? நீ தானே வீட்டுக்கு வந்து என் மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டு உன்னை கூப்பிட்டு போக சொன்னேன். டே அதான் புஸ்ஸு, வீட்டில் இருக்காரு. மாட்டேன், நான் செத்தேன். ஓ மாமா உள்ளதான் இருக்காரா? சரி நீ அவரை கூப்பிடு, நான் அவர்கிட்டே பேசிக்கிறேன். ஏய் வேணாம் கார்த்திக், விளையாடாத. சொன்னா கேளு, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போ. நாளைக்கு நான் வரேன், மீட் பண்ணலாம். சரியா? உன்னெல்லாம் நம்ப முடியாது. நீ அப்பாவை கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். வட்டி வாங்க போன என்கிட்ட. நான் தான் நாளைக்கு வரேன்னு சொல்றேன்ல, போடா. மகா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார் அந்த பையன்? பா அது வந்துப்பா.